கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:11. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வாழாமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வாழாமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றும் மகிழ செய்தீர். வந்தன் சிறகுகளே நிழலில் என்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உபாரா உபாரா ரெபாரா ரெபாரா, ரெகாரா ரெகாரா, ரெகாரா ரெகாரா. எந்தன் பலவின நேரங்களில் வாம் கிருபை தாந்தேரையா. உந்தன் பலவின நேரங்களில் வாம் கிருபை தாந்தேரையா. ஏசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஒப்பாரா ஒப்பாரா, ரெபாரா ரெபாரா, ரிகாரா ரிகாரா, ரிபாரா ரிபாரா. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், எங்க சம்பந்தி அக்கா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட். யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கிறோம். இது கொஞ்சம் கருகலான வசனம். இதை நம்ம பிரிச்சு 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 பார்த்தா தான் புரியும். முதல்ல வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, போதகர்ல ஆரம்பிச்சு பிரியமான சகோதரர்ல இருந்து வெறும் சகோதரர் தான். ஒருவருக்கு விரோதமாக பேசாதிருங்க. அப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தார், ஒரு கூட்டத்தார் என்ன செய்றாங்க, நாங்க தான் சரி. இன்னொரு கூட்டத்தார் நாங்க தான் சரி. விரோதமாக பேசாதீங்க. சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானால் நீ நியாயப்பிரமாணத்தை செய்கிறார்கள், அதுக்கு நியாயாதிபதியா இருப்ப. இங்க இதை நான் உங்களுக்கு பிரிச்சு நான் உங்களுக்கு 4 தலைப்பு கொடுத்திருக்கேன். ஒன்னு சகோதரரே, ஃபர்ஸ்ட் தலைப்பு. 2வது பேச்சு, 3வது குற்றப்படுத்துதல், 4வது நியாயப்பிரமாணம். இந்த 4 தலைப்புகள்ல பார்த்தா தான் இந்த செய்தி நமக்கு புரியும். 4 நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனம். நம்பர் 1 சகோதரர். 2வது சகோதரருக்கு விரோதமாக சகோதரர் பேசுகிறார்கள். நம்பர் 2. 3வது என்ன செய்யறாங்க, குற்றப்படுத்தி பேசுகிறார்கள். 4வது நியாயப்பிரமாணம். இந்த 4 நாம பார்க்க இருக்கிறோம். முதல்ல சகோதரர்ங்கிறது என்ன நம்ம பார்க்க இருக்கிறோம். சகோதரங்கிறது ஒரு உறவு. பசங்க பேசுவாங்க, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, அதெல்லாம் உண்மையிலேயே உறவு கிடையாது, சும்மா அப்படி பேசுவாங்க. மச்சான் மாப்பிள்ள, இதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா நமக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு உறவை நம்ம பார்ப்போம். இது அவர் சொல்லிக் கொடுத்த உறவு. வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்துல சகோதரர்ங்கிற ஒரு உறவை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார். இப்ப இது நம்முடைய ஆண்டவராக உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு 15வது வசனத்துல மகதனாமரியால் தோட்டக்காரர் என்று எண்ணி பேசுகிறார். நான் தோட்டக்காரன் ஒரு செய்தி போட்டேன். எத்தனை பேர் அதை தியானிச்சிங்கன்னா எனக்கு தெரியாது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த ஒரு செய்தி. சரி, அது இருக்கட்டும்.
அது தியானிச்சா உங்களுக்கு பிரயோஜனம். அந்த சகோதரர் சகோதரிங்கிற உறவை எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 வசனம். யோவான் 20:17. இயேசு மகதலேனா மரியாளை நோக்கி, என்னை தொடாதே. ஏன் தொடாதே அப்படின்னா, இன்னும் என் பிதாவிடத்தில் நான் ஏறி போகவில்லை. தன்னுடைய கரத்துல தன்னுடைய ரத்தத்தை வச்சிருக்கிறார். அதை கொண்டு போய் வைத்துட்டு வந்து 26 வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு என்னை தொட்டு பாருங்கள். ஆனா இங்க என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. என் பிதா. இப்ப நம்முடைய உலக பிரகாரம் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெர்பர்ட் லைசாண்டருக்கு 5 பிள்ளைகள் தான் அப்பான கூடவங்க. என்னுடைய அண்ணன், நானு, என் தம்பி, 2 பெண் பிள்ளைகள். இந்த 5 பேர் தான் எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியும். மற்றவங்களாம் டாக்டர்னு கூப்பிடலாம், ஐயான்னு கூப்பிடலாம், சார்னு கூப்பிடலாம், தாத்தான்னு கூப்பிடலாம். ஆனா அப்பான்னு கூப்பிடவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க நீ என் சகோதரரிடத்திலே போய், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த உறவை எப்படி காட்டினார் அப்படின்னா, நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருக்கு, ஃப்ரெண்ட் அப்படி சொன்னார். எவ்வளவு ஃப்ரெண்டுனாலும் இருக்கலாம், பழைய ஃப்ரெண்டு, புது ஃப்ரெண்டு, உங்களை மறந்த ஃப்ரெண்டு, எத்தனை ஃப்ரெண்டுகள் இருக்கலாம். ஆனா இது ஃப்ரெண்டு கிடையாது. சகோதர இடத்திலே நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்களிடத்தில் ஏறி போகிறேன். இதுதான் உறவு. இந்த உறவு தான் மிக 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 ஆழமான உறவு. இந்த உறவின்படி இருக்கிறதா ஒருவர். சரி, இது ஒரு கோணத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு கோணத்துல இந்த சகோதரர் நான் உங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. தம்முடைய சகோதரர் தம்முடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களை, நம்மளாம் சகோதரர்கள், முதல் பேரான இருக்கும் பொருட்டு. அப்ப 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எடுத்துக்கொள்ளுமா? யோவான் 3வது அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3:16. இது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பிதாட்ட எத்தனை பிள்ளை இருந்தாங்க? ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரன் இருந்தாரு. அந்த குமாரன் மாத்திரம்தான் பிதாவ அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ராட்சகனே ஆவியானவரே சொல்ல முடியும். ஆனா ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரன். முதல் பையன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மெல்லாம் யாரு? அதுக்கு பின்னாடி வந்து அவருடைய பிள்ளைகள், சகோதரர்கள். சரி, இது முதல் ஒரு ஹெட்டிங் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த சகோதரருக்குள்ள என்ன வருதுன்னா பிரச்சனை. அந்த பிரச்சனை அடிதடி கிடையாது, கை சண்டை கிடையாது, பேச்சு. திரும்ப வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனம், சகோதரே ஒருவருக்கு ஒரு விதமாக பேசாதிருங்கள். சகோதரர் பேசி. அப்ப நான் பைபிள் இருந்து இந்த சகோதரருக்குள்ள வந்த பேச்சு சண்டை, அதை கம்பர் தடிக்கிற அதான் கிடையாது. பேச்சுல வர்ற சண்டையை நம்ம காட்ட வேண்டியது. முதல் குடும்பத்தை நீங்க பாக்குறீங்க, அது ஆதாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். பேசலாமா? ஆனா அது சண்டை. அவர்கள் வயல்வெளியில் இருந்த சமயத்திலே காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி பேசுறான். அடுத்து எழும்புறான். இது என்ன அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும், இது புதுசு எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு சில காரியத்தை நம்ம ஷார்ட்டா பார்ப்போம். ஒருத்தருடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டான், இன்னொருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. இப்ப காயின் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆபேல்கிட்ட போய் அண்ணே 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 எங்க அண்ணே உங்க காணிக்கையை மட்டும் ஆண்டவர் அங்கீகரித்தாரு, ஏன் காணிக்கையை அங்கீகரிக்கல கேட்டிருக்கணும். கேட்கல. கேட்காமலே ஒரு கோபம் வந்துருச்சு. அவனை கொலை செய்தான். கொலை செய்யும் போது இப்ப 2 பேர் பேசுறாங்க, சண்டை வந்துருச்சு, கொலை நடந்துச்சு. இப்ப பரலோகத்துக்கு போன முதல் சத்தம், ஃபர்ஸ்ட் ஜெபம், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழி வாங்க சொல்லுகிற சத்தம்.
9வது வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. இதுதாங்க எப்பவுமே நம்ம ஒரு தவறை நம்ம ஒற்றுக்கொள்ளாமல் இருக்கோம், அதை மறைக்கிறோம். இந்த மாதிரி கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சவுண்ட் பரலோகத்துக்கு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம் கிடையாது, அது ஒரு ஜெபம் தான். அதற்கு அவர் என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது. எப்படி கூப்பிடுறது? பழி வாங்குங்க ஆண்டவரே, பழி வாங்குது. அப்ப சகோதரனுக்குள்ள என்ன இருக்குன்னா அன்பு இருக்கணும். அன்பு இருக்குமா? இருக்கும், இருக்காது. பண பிரச்சனைகள் தான் அந்த சகோதரங்கள ஓடியே போயிடும். 2வது நம்ம பார்க்கிறோம், இதனால ஆண்டவர் இன்னொரு சகோதரனை கொடுத்தாரு, அது சேத். 4வது அதிகாரம் 25வது வசனம், வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பேர். ஆனா இங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம கண்களுக்கு முன்னாடி காட்டுகிறார். சேத் ஒரு குமாரனை பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழுது கொள்றதாங்க உலகத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய கடவுள் நம்மளோட கூட இருக்கிறார், நம்ம அவரை தொழுது கொள்கிறோம். தொழுது கொள்ள தொழுது கொள்ள தொழுது கொள்ள க்ளோஸ் ஆயிடும். இந்த க்ளோஸ்னஸ் எப்ப கிடைக்கும்னா நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதுதான் கிடைக்கும். சரி, 2வதாக ஒரு குடும்பம், இது அண்ணன் தம்பி சகோதரர்களுக்குள்ள வர பிரச்சனையை தான் நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருப்பேன். நோவா 9வது அதிகாரம் 22வது வசனம், ஆதியாகமம் 9:22. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில இருக்க தன் சகோதரர்களுக்கும் அறிவித்தான். தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடணும், அதை வெளியில கொண்டு வரக்கூடாது. இதுதான் அவன் செய்த ஒரு தவறு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சகோதரருக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் நடந்துச்சு. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்க மாட்டாரு, முடியாது. ஒரு குடும்பத்துல ஒருத்தனை அநியாயத்துக்கு ஆசீர்வதிப்பார், எங்கேயோ போயிடுவான், மற்றவர்களா கொஞ்சம் தாழ்த்தப்படுவார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன வரணும், ஒரு பொறாம வரும். இன்னும் ஏன் கேட்கணும், உனக்கு மட்டும் ஏன்டா, அது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் இருவர் தோளிலே போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாக போகாதபடினாலே தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. கடைசி வருதுன்னா சோஸ்திரம், சாபம். கானான் சபிக்கப்பட்டோம். ஒரு சாபம் வந்துருச்சுங்க. இது பேச்சுல கிடையாது, ஆக்ஷன். பேச்சுல கிடையாது, ஆக்ஷன் வரும். சரி, அவன் கேவலமா பேசினா இல்லைன்னு நான் சொல்லல. அடுத்து ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆபிரகாம், லோத் 2 பேரும் ஆபிரகாம் தான், ஆண்டவர் ஆபிரகாமை தான் கூப்பிட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா அதுல சந்தேகமே கிடையாது. 12வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் இவரு அண்ணே இறந்து போயிட்டாரு. அண்ணன் பையனையும் அப்பா தேராக்கு எல்லாரையும் கூட்டு குடும்பமா கிளம்புறாரு. ஆண்டவர் சொல்றபடி வாழும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம், வித்தியாசமா இருக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது அதிகாரம் ஆதியாகமம் 8வது வசனம், அபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சகோதரங்கிற ஒரு உறவு இது ஆண்டவர் பிக்ஸ் பண்ணது, இது அதான் வராது. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற உறவு சகோதரர் உறவு, இது நம்ம காத்து கொள்ள வேண்டும். சரி, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம் 14, 16, 11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாத்தை கேட்டபடினாலே அவன் இஸ்மவேல் என்று பெயரிடுவார்கள். அவன் துஷ்டமானவர். இப்ப 2 சகோதரர்கள். ஒன்னு யார் அப்படின்னா யாக்கோபு, இன்னொருத்தன் யாரு, இஸ்மவேல். சகோதரர்கள், ஆனா ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். இஸ்மவேலுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆண்டவரை தொழுது கொள்ளாதபடி தனியா போயிட்டான். ஆனா யாக்கோபு நல்லவனா மோசமான தான். ஆனா ஆண்டவர் தன் பேரை எனக்கிட்டான். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்.
இது ஆண்டவர் தன்னை இணைத்துக் கொண்ட ஆப்போசிட்டான 2 கூட்டத்தார். இது 4 குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 5வது குறிப்பு ஏசா யாக்கோபு. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 25, 29. இங்க ஒரு சாப்பாடு பிரச்சனை. அதாவதுங்க, சாப்பாடுங்கிறது ஒரு நம்ம டேஸ்டுக்காக சாப்பிட்றோமா அல்லது ஒரு வெறியோட சாப்பிட்றோமான்னு பார்க்கணும். நேற்று கொடைக்கானல் நாங்கள் இறங்கி வந்தோம். ஒரு ஹோட்டலில் போய் நானும் என் மனைவி சிம்பிளாக 2 சப்பாத்தி ஒரு சைட் டிஷ் ஆர்டர் பண்ணி உட்காந்து எனக்கு எதிர்த்து ஒரு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி இந்த ஒரு பாதி சோஃபாவில் உட்காந்துருக்கான். மனைவி ஏற்று உட்காந்துருக்கேன். பொம்பளை பிள்ளை, குட்டி பிள்ளை. அது இப்போ தான் அந்த சாப்பிட ஆரம்பித்து அதை விளாட்ற வயசில் பிளேட்டில் நிறுத்த போட்டு கொடுத்துருக்கு. அதை விளாண்டுட்டு நான் அந்த பையனை பார்த்து நினச்சேன், ஷப்பா ஏன் வயசு என்ன, அவன் வயசு என்ன. அதாவது உடம்பு முழுதும் கொழுப்பாக இருக்குது. அப்போ இவ்வளவு சாப்பிட்டுருப்பான் பாருங்க. அந்த மாதிரி ஆளத்தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஏசா பாருங்க, அந்த சிகப்பான கூளை எனக்கு சாப்பிட கொஞ்சம் தான். சிகப்பான கூழ். இப்போ சிக்கன் 65 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சிகப்பு கலரை போட்டுருவாங்க. இல்லைன்னா அது ஒயிட்டாக இருக்கும், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். சிக்கன் 65 மாதிரி இவர் கூழிலேயே என்னத்தையும் ஒன்று கலந்து அதை ரொம்ப அட்ராக்டிவாக வச்சு கண்ணுக்கு அழகு, நாக்க பார்த்தோன்னே எச்சு முடியும். அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடுகின்றார். அதாவது யாக்கோபு பயங்கரமான ஆள். இவர் 2வது பங்குத்தார். அதாவது ஃபியூ செகண்ட்ல எதை இழந்துட்டாரு, சிரேஷ்ட புத்திர பாகம். ஆனா அவருக்கு அது மேல தாகாத ஒரு மோகம். நான் ஒரு செகண்ட்ல நான் எதை இழந்துட்டேன், அதனால நான் சான்ஸ் கிடைக்கும் போது நான் அதை புடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி. இது சரியா தப்பான்னு என்கிட்ட கேட்காதுங்க. நீங்க கேட்கலாம், இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். அது என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த யாக்கோபுடைய காரியத்துல எபிரேயர் 12:16. எபிரேயர் 12:16. ஒருவன் வேசிக்கல்லன் ஒரு வேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவாய் போல் இராதபடி எச்சரி. இவன் நமக்கு ஒரு எச்சரிக்கையா மாறிட்டாருங்க. அதாவது ஒரு நேரம் சாப்பாடு எனக்கு முக்கியம், இது முக்கியம் இல்ல, சிரேஷ்ட புத்திர பாகங்கிறது முக்கியம் இல்லை. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு கவலையோடும் தேடியும் மாறுதல் காண முடியும். இன்னைக்கு இதை நமக்கு ஒரு எச்சரிப்பா எடுத்துக்கிறோம். புதிய மாதத்திற்குள்ள ஆண்டர் கொண்டு வந்திருக்காரு. அவர் தானுங்க 6 மாதம் போயிடுச்சு. அப்ப 6 மாதம் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பாதி வருஷம் போயிடுச்சு. பாதி வருஷம் போனதுக்கு அப்புறம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ரொட்டீன். இந்த டாக்டர் மெசேஜ் கொடுப்பாரு, நம்ம வரணும், வரலன்னு அதால் கேட்பான், இங்கே போயிட்ட அப்படின்ட்டு. அந்த ரொட்டீனா வர்றோமா அல்லது ஆசையா தேடுறோமான்னு நமக்கு தான் தெரியும். சரி, இப்ப ஈசாக்கு யாக்கோபு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 29. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவுள், உன் சகோதரர்களுக்கு எஜமானா இருப்பாய். இது ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதம். புரியுதுங்க? ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதம் இதுமே சிக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கரெக்டா ஆசீர்வதிச்சா தான் இது பாருங்க, எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு சஸ்டைண்டா நம்ம பெற்றுக்கலாம். சஸ்டைண்டா பெற்றுக்கொள்வதற்கு வேதம் வேதம் வேதம். சரி, ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது சாம் ஜபத்ரே பிரதர் கேசட்ல சொன்னார். பாலியாங்கி சோ உங்க எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலேயே பெரிய சபை வச்சிருக்கிறோம். அந்த சபையில இங்கிருந்து பிரதர் சாம் ஜபத்ரே துதி சங்கர் அவர் இருந்துட்டார். அப்புறம்
மோகன் சி லாசரஸ் அண்ணே இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஊழியக்காரர். இவர் இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்தெல்லாம் வருவாங்க அவங்க சந்திக்கிறதுக்கு. இவர் சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய சக்சஸ் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, குறிப்பெடுக்க ஆரம்பிச்சாச்சு. நம்பர் 1 ஜபம், ஜபம். நம்பர் 2 ஜபம், நம்பர் 3 ஜபம்ட்டு போயிட்டார். அவ்வளோ ஒரே ஜபத்தை 3 தடவை சொல்லிட்டு போயிட்டார். சாம் ஜபத்தில் சொல்றாரு, நாங்கெல்லாம் எங்கெங்க இருந்தோ வந்து இவர் என்னென்னமோ டெக்னிக்லாம் சொல்லி கொடுப்பாரு. இந்த இதுக்கு முதல்ல பேசணும், வால்யூமை கூட்டிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், இங்க இந்த வார்த்தையை அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணணும், கண்ணெல்லாம் திறக்கணும். சொன்னது இதெல்லாம் இப்படி நினைச்சிட்டு போனாங்களாம். காலத்துல ஒண்ணுமே இல்லாம ஜபம் ஜபம் ஜபம். இது ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கு, ஷார்ட்கட் கிடையாது, ஒன்லி பை பிரேயர். பாருங்க, ஜனங்கள் உன்னை சேவிக்கும். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 20 நேசிக்கும். உன் சகோதரர்களுக்கு எஜமான இருப்பது, உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கிறது, உன்னை ஆசீர்வாதம். இது நடந்துச்சா? நடக்கல. இவரு அண்ணனுக்கு வந்து ஓடிட்டு இருந்தார், மாமாவை ஏமாத்தினார். கடைசியில இந்த தூதன்ட்ட போய் காலை பிடிச்சுக்கிட்டு, நீ ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உடனே விட்டுட்டு போகவே மாட்டேன், நீ ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உடனே விட்டு போக மாட்டேன். எடுத்துக்கொள்ளுமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 20வது. நீர் என்னை ஆசீர்வாதத்திலே வாங்கிட்டார்ல அப்பாட்ட, ஆனா அது எதுவுமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. இதுதான் சகோதரர்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு டெக்னிக். சரி, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 6வது. சகோதரர்கள் தான், ஒரே ரத்தமா, ஒரே அப்பா அம்மாக்கு பிறந்ததான் ஏசாவும் யாக்கோபு. இப்ப யாக்கோபு என்ன நடக்கிறார் அப்படின்னா, 32வது அதிகாரம் 6வது. அந்த ஆட்கள் யாக்கோபு எடுத்தது வந்து, உம்முடைய சகோதரனாகிய ஏசா. சகோதரன் தான், ஆனா எதிர்கொண்ட 400 பேரும் 400 வர்றது கிடைச்சது அத்தனை அழிக்கிறதுக்கு. ஆனா ஆண்டவர் இறக்கம் பாராட்டி ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். சரி, 37வது அதிகாரம் 4வது. இன்னொரு சகோதரர், இது பேச்சுதான். 37:4. யோசேப்பு ரொம்ப பெருமையானவர், கடைக்குட்டி, பல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸ்டைல நடந்துட்டு போயிட்டே இருப்பார். சகோதரத்துலாம் பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோபம். அந்த கோபத்தை எப்படி பார்க்கணும்னா, 4வது வசனம் 37:4. அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை அதிகமாக நேசித்ததினாலே அவன் சகோதரரை கண்டபோது அவனுடைய பட்சமாக பேச பகைத்தார்கள். இங்க ஒரு கோபம். கேட்டுக்கோங்க, இத்தனையோ சம்பவத்தை காமிச்சிருக்கேன், எல்லாம் சகோதரர்களுக்குள்ள வருது. அதாவது நாட்டுக்கு வர சண்டை வேற, பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு வர சண்டை வேற, பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் உங்களுக்கு வர சண்டை வேற, உங்க காலேஜில் படிக்கும்போது பசங்க கூட வர்ற சண்டை வேற. ஆனா இது பிளட் ரிலேஷன், சகோதரருக்குள்ள வருகிற சண்டை தான் எனக்கு. இதனால கடைசியில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த சகோதரன், அதே பேச்சு, ஆனா இது ஒரு ஆசீர்வாதமான பேச்சு. வாசிப்பமா, அப்பா இறந்துட்டாரு, சகோதரன் நினைக்கிறாங்க இனி யோசேப்பு நம்மள காலி பண்ணிடுவாரு அப்படின்னு இருக்கிற நேரத்துல 50வது அதிகாரம் ஆதியாகமம் 50:19. யோசேப்பு அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இப்ப அந்த பயம் பெறும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நடக்கிறபடியே வெகு ஜனங்களுக்கு அதை காக்கும்படி அதை நன்மையாக முடியும், அதனால் பயப்படாதிருங்கள். இப்ப சகோதரருக்குள்ள குடும்பத்தெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிட்டு, இப்ப குற்றப்படுத்துறது யார் குற்றப்படுத்துவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா, வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 10வது. இது அவனுடைய வேலை, சாத்தானுடைய வேலை. அப்பொழுது வானத்திலே பெரிய சத்தம் உண்டாகி இரவும் பகலும் 10வது செங்கல் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சொட்டு
குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் ஒரு காரியத்தை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கான், நான் ஸ்டாப். அது என்னன்னா, இப்ப நம்ம பார்த்த அத்தனையும் இது சாத்தானுடைய காரியம். நீங்க உங்க சகோதரருக்கு விரோதமாக நீங்க என்னைக்கெல்லாம் ஒரு சண்டை பண்றீங்களோ, இப்ப நீங்க என்ன செய்றீங்க, குற்றப்படுத்துறீங்க. இப்ப நாவை எதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? 3 காரியம். ஒன்று ஜெபிக்க, துதிக்க. 3வது எதற்காக ஆண்டவர் நாவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 39 ஆண்டவர் எதற்காக நாவை கொடுத்து சகோதரர்களை சண்டை போடுறத கண்டு கிடையாது. இப்ப தொற்கால் என்கிற தபிதா இறந்துட்டாங்க. இறந்த உடனே சுத்தி இருக்கிறவங்க சண்டை போட மாட்டேங்கிறாங்க. இந்த புள்ள என் சாயை தூக்கிட்டான், இவன் என் பேகை தூக்கிட்டு போயிட்டான். நோ 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 நோ. பேது எழுந்து அவளுக்கு கூட போனால் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்களை மீழ்த்தது. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களோடு கூட இருக்கலே செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை பேதுரையா தாங்கெல்லாம் விதவைங்க, எங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாது, நாங்க கஷ்டப்படுற கூட்டத்தார். அக்கா எங்களுக்காண்டி செஞ்சதை பாருங்க ஐயா, பாருங்க. அக்கா தாங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க, தர்மத்தை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லி இது செய்த நன்மைகளை சண்டை போடுறது. இது ஆண்டவர் கொடுக்கிற நாவனுடைய ஒரு காரியம். இது யாருடைய நாவுல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 4வது அதிகாரம் 22வது வசனம். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, நற்சாட்சி உங்களை பொறுத்து நற்சாட்சி கொடுக்கணும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கொடுத்து ஆச்சரியப்பட்டு, கிருபை உள்ள வார்த்தை, உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் என்ன இருக்கணும், கிருபை இருக்கும். லூக்கா 1வது அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 1:25. சரி, 42. உரத்த சத்தமாய் சிறுகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இறுதி எவ்வளவு ஒரு கிருபை உள்ள வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வரணும். அநேகர் சாபத்தை போடுவாங்க. சரி, இப்ப நியாயப்பிரமாணம் என்னங்கிறத நம்ம பார்க்க போயிடும். வசனத்தை திரும்ப வாசிறேன், ஏன்னா அநேகர் லேட்டா வந்திருக்கீங்க. யாக்கோபு 4வது அதிகாரம். சகோதரரே, அந்த உறவை நான் காமிச்சிட்டேன். ஒருவருக்கு ஒருவரை விரோதமா பேசாதீங்க. எத்தனை குடும்பத்துல விரோதமா பேசி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு காமிச்சிட்டு. சகோதரருக்கு விரோதமாக பேசி தான் சகோதரனை குற்றப்படுத்துகிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறேன். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தினால் நீ நியாயப்பிரமாணத்தை செய்யறாமல் அதுக்கு நியாயாதிபதி செய்யணும். இதை மட்டும் என்னன்னு பார்த்து முடிக்க போறோம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது வாசிப்போமா? லேவியராகமம் 19வது அதிகாரம் 19 பாதி நெட்டு. பலிக்கு பலி வாங்காமல். இங்க குற்றப்படுத்தலாம், பலிக்கு பலி. நீ என்னைக்கு சொன்னே இல்லை, நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு நான் ஆப்பு வைக்காம விட மாட்டேன். வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். அந்த செகண்ட் பொறாமை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பின்னிடத்திலே அன்பு கூறாக நான் கர்த்தர். இப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ உன்னையை நேசிக்கிற போல பிறனையும் நேசி. இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 22வது அதிகாரம் 39வது 22:39. இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை என்றால், உன்னிடத்தில் என்ன அன்பது போல பிறனிடத்தில் அன்பு. உன்னையை நேசிக்கிறது போல பிறனை நேசி. இதான் நியாயப்பிரமாணம் சொல்றது. ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நீ உன்னைய நேசிக்கிற அளவுல பிறனை நேசிச்சேன்னா, அதாவது பிறனுக்கு சகோதரன், அது சந்தேகம் இல்லை, நீ குற்றப்படுத்த மாட்டேன், ஆசீர்வதிப்பேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நான் உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதபடி ஒருவர் தாங்குகிற ஒரு இருதயத்தை
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.